அன்பிற்கும் பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய அழகான அருமையான இந்த சனிக்கிழமை வகுப்பை சிறப்பான முறையில் நடாத்துவதற்காக வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சர்வலாவி மேடம் வணக்கம், விஜய் ஐயா வணக்கம், வெசிராணி மேடம் வணக்கம், வெற்றிக்குமார் ஐயா வணக்கம், சுபா மேடம் வணக்கம், ஜனார்த்தன் ஐயா வணக்கம், ராஜ்குமார் ஐயா வணக்கம், முரளி மேடம் வணக்கம், துரைராஜன் ஐயா வணக்கம், ஜூலியட் மேடம் வணக்கம், நிர்மலா மேடம் வணக்கம், ராமஜெய மேடம் வணக்கம், வசந்தி மேடம் வணக்கம், புவனா அபிராமி வணக்கம், சதீஷ் ஐயா வணக்கம், ஜெயவேல் ஐயா வணக்கம், நிறைமடை செல்வன் ஐயா வணக்கம், தமிழ் பால்மணி மேடம் வணக்கம், அருள் ஐயா வணக்கம், இளவரசன் ஐயா வணக்கம், பொன்னம்பிகா மேடம் வணக்கம், நிர்மலா மேடம் வணக்கம், விஜயா மேடம் வணக்கம், ஐயா வணக்கம், ஜான் ஐயா வணக்கம். கடந்த வகுப்புல எதுவரை பார்த்தோம் அப்படிங்கிறத கடைசியா என்ன நடத்தணும் அதை மட்டும் ஒரு ஆள் சொல்லுங்க. சார் போன வாரம் நான் கிளாஸுக்கு வரல அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா வீடியோ ஐயா என்ன விதி பார்த்தோம், கடைசியாக என்ன விதி பார்த்தோம், தன்னொற்று இரட்டல் விதிகள். நான் நடத்திருக்கக்கூடிய புணர்ச்சி விதிகளை இந்த புணர்ச்சி விதி பாடம் முடிந்த பிறகு நீங்க ஒரு தெளிவா இருப்பீங்க, எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த புணர்ச்சி விதியை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், தமிழ்ல பிழைகளே வராது. அந்த அளவு என்ன செய்ய போறோம் இன்னைக்கு நம்ம நடத்த போறோம். இது வந்து முன்னின்ற மெய்தெரிதல். முன்னின்ற மெய்தெரிதல்னா முன்னால் இருக்கக்கூடிய மெய்யெழுத்தானது இன்னொரு மெய்யெழுத்தாக மாறிவிடும். சரிங்களா? அதுதான் என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம். ஏற்கனவே விதிப்படி பார்க்கும்போது ஈறு போதல், இடையுறகம் ஐயாதல், ஆதி நீடல், அடியரகம் ஐயாதல், தன்னொற்று இரட்டல், முன்னின்ற மெய்தெரிதல், இனமிகள் இணையமும் பண்பிற்கு இயல்பே அப்படின்னு ஒரு விதி ஏற்கனவே போட்டு எழுதி போட்டு போன வகுப்புல அதனுடைய தொடர்ச்சி தான் முன்னின்ற மெய்தெரிதல். எடுத்துக்காட்டு போட்டுருவோம். எடுத்துக்காட்டு வெஞ்சினம் அப்படின்றது. வெஞ்சினம் என்று சொல்லக்கூடிய சொல்லானது மிகுந்த கோபத்தை குறிக்கக்கூடியது. இத பிரிக்கணும். இப்போ வந்து ராமநாத் பாபையா சொல்லுங்க ஐயா. இப்போ வந்து வெஞ்சினம்ங்கிறத எப்படி பிரிக்கலாம்? வெஞ்சினம்னா வெண்மை சினமா? வெண்மையா? வெண்மையா? இந்த வெண்மையா? வெண்மை. வெண்மைனா வெள்ளைங்கிற பொருளை குறிக்கும். ஆமா, வெள்ளை. கரெக்ட் தான். ஆமா. அப்ப வெள்ளை சினமா? இருங்க, அதை யோசிக்கிறேன். இருங்க, முதல்ல அதான் தோணுச்சு எனக்கு. ஆமா, பரவாயில்ல, யோசிங்க. அப்படித்தான் எல்லாருக்குமே தெரியும். ஒரு சில பேர் தெரியாது. தெரியாத ஆள புருஷ பத்தியில கப்புன்னு புருஷ பத்திங்களா? அவர் தப்பாத்தே சொல்லுவாரு. அவர் தப்பாத்தே சொல்லுவாரு. அது கரெக்டா கேட்கிறேன் பாரு. அப்ப என்ன செய்யணும், இது சரியா நீங்க சொல்லணும். ஓகேங்களா? ஒன்னும் பிரச்சனை இல்லை. வெஞ்சினம் அப்படிங்கிறதுனா கோபம் வந்து என்ன செய்யுது, வெப்பமாக இருக்கிறது. நம்ம கோபப்பட்டா எப்படி இருப்போம்? சாந்தமாவா இருப்போம்? இல்லை. என்னைக்கா சாந்தமா இருந்து கோவப்பட்டிருக்கல யாராவது? எங்க நீங்க சாந்தமா இருந்து கோவப்படுங்க, அமைதியா இருந்து யாராவது கோவப்படுங்க முடியாது. ஏன்னா கொந்தளிச்சு வயிற்றுல இருந்து வரும் கோபம். வயிறை புடைச்சிக்கிட்டு வந்து என்ன செய்யும், இந்த நெஞ்சில வந்து இந்த நெஞ்சு மூச்சு வாங்கும். அப்ப மூச்சு வாங்கும் போது என்ன ஆகும், வெப்பம் சூடு அதிகமாகும். அப்ப அதிகமாகிறது என்ன சொல்றோம், வெஞ்சினம் சொல்றோம். வெஞ்சினம் சொல்றோம். இந்த வெஞ்சி இனத்தை நம்ம சாப்பிடும் போது ஒரு சொல்லுவோம்ல, சாப்பிடும் போது மனைவி வைக்க சொல்லுவோம்ல, என்ன வைக்க சொல்லுவோம்? வெஞ்சனம். வெஞ்சனம் சொல்லுவோம். வெஞ்சனம். அப்ப வெஞ்சனம் என்பது பேரு, வெஞ்சினம் என்பது வேறு. இந்த வெஞ்சனம் ஏந்திரா பேர் வந்து வெந்த அனம். வெந்த அனம், அது எதெல்லாம் வெந்து போயிருக்கோ அதெல்லாம் வெஞ்சனம். அப்ப வெந்த அனம் தான் வெஞ்சனமாக மாறி இருக்கிறது. அப்ப இங்க என்ன பார்க்கிறோம், வெஞ்சினம் பார்க்கிறோம். வெஞ்சினம் பார்க்கும்போது வெம்மை கூட்டல் சினம். அப்ப வெம்மை கூட்டல் சினம் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த கோபமானது எதை காட்டிலும் மிக அதிகமா இருக்கிறது, வெப்பத்தை காட்டிலும் அதிகமாக இருக்கிறது. அதைத்தான் வள்ளுவர் அழகா சொன்னாரு. சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி, இனம் என்னும் ஏம புடையை சுடும் அப்படின்ட்டு. கோபப்படக்கூடாது, யாரும் கோபப்படக்கூடாது. ஏன்னா கோபப்படுவதற்காக நாம் பிறக்கவில்லை. உண்மைதானே? அடுத்தவே ஒரு விஷயம் சொல்லிடுறேன், உங்களுக்கு எல்லாரும் சொல்லிடுறேன்னு ஆசைப்படுறேன். ஏன் தெரியுமா கோபம் வருது உங்களுக்கு? அந்த கோபத்தை நீங்க ஏத்துக்கிறீங்க. ஒரு ஏத்துக்காம இல்லை சார் விட்டுறது அப்படி கேட்குறீங்கல்ல. அதாவது நீங்க கோபத்தை ஏத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தீங்காகும். அப்ப என்ன செய்யணும், கோபம் வருகின்ற பொழுது, நம்மளை கோபப்படுத்திக்கின்ற பொழுது என்ன செய்யணும், அமைதியாக நாம் இருக்க பழக வேண்டும். என்னைக்குமே புரிஞ்சுக்கிறீங்க, மனைவியினுடைய எண்ணங்கள் வேறு, கணவனுடைய எண்ணங்கள் வேறு. அவர் கோபப்படுறாரு அப்படின்னா அவர் கோபப்படுறது பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். நான் கோபப்படுறேன் அப்படின்னா நான் கோபப்படுறது பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான்.
நான் சாந்தமா இருக்கேன் அப்படின்னா சாந்தமா இருக்கு பிடிச்சிருக்கிறது. அப்ப அந்த அடிப்படையில் என்ன செய்யணும், கோபம் வருகின்ற பொழுது மட்டும் நாம் அமைதியை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அமைதியை ஏற்படுத்துறது எப்படின்னு கேட்டீங்கன்னா வேற ஒன்றும் இல்லை. தினந்தோறும் ஒரு 10 நிமிடம் அல்லது 5 நிமிடம் பேசாம உட்காரணும். எங்க சார் நாங்க பேசாம உட்கார முடியும்? அந்த 5 நிமிஷம் எங்களுக்கு படாத பாடுபடுத்தி எங்கள் வாழ்க்கையே வேற மாதிரி திசை திருப்பி போய்கிட்டு இருக்கு அப்படி சொல்றீங்க. அப்ப அந்த 5 நிமிஷத்தை என்ன செய்யணும், அமைதியா உட்கார பழகிட்டோம்னா மிக சிறப்பாக இருக்கும். அப்ப சினம் என்பது மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு உணர்வு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப கொடூரமான உணர்வு தெரிஞ்சுட்டாரு. வெஞ்சினம் அப்படிங்கிறது வெம்மை கூட்டல் சினம் அப்படிங்கிறது. இந்த வெம்மை சினம் எப்படி வெஞ்சினமாக மாறுகிறது என்பதற்கு விதி. இப்ப ஈறு போதல் விதிப்படி இந்த மை விதி கெடும். சரிங்களா? அப்ப 1வது விதி போயிடுச்சு. 1வது முடிஞ்சா ஈறுபோதல் விதிப்படி மை விதி கெட்டு 2வது விதி வெம் கூட்டல் சினம் என்று ஆனது. அவ்வளவுதான். இப்ப என்னது இந்த முன்னின்ற மெய்தீர்தல் அப்படிங்கிறது, இது நிலைமொழி, இது வருமொழி. இந்த நிலைமொழியில கடைசி எழுத்து எம்மு. இந்த எம்மு என்று சொல்லக்கூடிய மெய், முன்னின்ற மெய், இந்த குறிலுக்கு அடுத்து வரக்கூடிய இந்த மெய்யெழுத்தானது என்ன செய்யுது, தெரிகிறது. ஏன் தெரியுது? அதோட விதியை சொல்றான். ஏன் தெரியுது அப்படின்னா, இது வெம்மை, வெம்மை அப்படிங்கிறது இஞ்சா மாறணும் அப்படிங்கிறது. ஏன் இஞ்சா இங்க மாறுது அப்படின்னா, இங்க சகர வரிசை வந்திருக்கு. சகர வரிசைனா சாச்சா சீச்சி சூச்சு சேச்சே சை சோச்சோ சவ். இந்த சகர வரிசைக்கு இணை எழுத்து என்ன எழுத்து அப்படின்னா இஞ்சு. இந்த சகர வரிசைக்கு இஞ்சு வந்தா சாதே வரும், வேற வராது. ஒண்ணு இஞ்சி வந்தா இது பக்கத்துல ஞாதான் வரும், வேற வராது. அப்ப வரும். இப்ப இஞ்சி வந்தா சாதே வரும். இப்ப மஞ்சள் போறீங்க, மஞ்சள். இப்ப மஞ்சள் போறீங்க, மஞ்சு, மஞ்சு, கெஞ்சு, அஞ்சு, தஞ்சு, கோழி குஞ்சு, இதெல்லாம் சொல்றோம் பாத்தீங்களா? அப்ப மஞ்சு என்பது, மஞ்சு என்றால் எல்லாம் பொருள் வருது, மேகம் ஊட்டம்யா. மேகம். மேடம் ராமஜெய மேடம், நீங்க கொஞ்சம் சொல்ல வேண்டாம். சரிங்கய்யா. ஆமா, நீங்க பயங்கர விவரமா இருக்கீங்க, நல்ல தமிழ்ல நல்லா புலமையோட இருக்கீங்க. மற்றவங்களும் தெரிஞ்சிருக்க ஆளான்னு கேட்டுக்கிட்டு அவங்க தெரியலைன்னா நீங்க பதில் சொல்லுங்க. சரிங்கய்யா. அவ்வளவுதான். ஏன்னா எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, தெரிஞ்சிருக்காங்களா தெரியலையா அப்படிங்கிறதுக்கு அறிவுனா அறியாவனான் இருக்குது, அதுல வினாக்கள் இருக்குது. அப்படிங்கும் போது தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காது. சரிங்களா? சரி. மஞ்சி என்றால் மேகம்ங்கிற பொருள்ல வருது. இப்ப இந்த சகர வருஷம் வந்ததுனால என்ன ஆகுது அப்படின்னா, இந்த எம்மு இஞ்சாக மாறுது. ஏன் மாறுது? முன்னின்ற மெய்திரிதல். இந்த மெய்யானது திரிகிறது. திரிகிறதா வேறுபாடு அடைகிறது. வேறுபாடுனா இந்த எழுத்துக்கு பதிலாக இந்த எழுத்து வருகிறது. அப்ப இம்புக்கு பதிலாக வெஞ்சில். அப்ப வே இஞ்சீனம் வெஞ்சிலம். அப்ப வெஞ்சிலம் என்று சொல்லுகின்ற பொழுது வெம்மை கூட்டல் சினம் என்று ஆகி ஈறுபாடு விதிப்படி வைவதி கெட்டு வெம் கூட்டல் சினம் என்று முன்னின்ற மெய்திரிதல் என்ற விதிப்படி இம்மானது இஞ்சாக மாறி வெஞ்சிலம் என்று வருகிறது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க கேட்கலாம். ஜெகனையா, இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க தைரியமா கேட்கலாம், பயப்படாம கேட்கலாம், துணிவோட கேட்கலாம், எப்படி வேணா கேட்கு. ஐயா, இப்போ இதுல அந்த சகர வருஷ வரங்காட்டி தான் நம்ம அந்த முன்னின்ற மெய் பாக்குறோங்களா ஐயா? இல்ல ஆமா, அந்த இல்ல பெரும்பாலும் பெரும்பாலும் இந்த எம்மு, அதாவது இந்த இடத்துல இந்த சகர வருஷம் வந்தா இஞ்சி வரும். இப்ப ககர வருஷம் இங்களுக்குள்ள கா வருது வச்சுக்கிறேன். இப்ப வெம் கூட்டல் கடல் அப்படின்னு இருக்கு, வெம் கூட்டல் கடல் அப்படின்னு இருக்கு, வெங்கடல் வரும், வெங்கடல் வரும். இப்ப வெங்கடல் பிரிக்கின்ற பொழுது வெம் கூட்டல் கடல் வருது. எடுத்துக்காட்டுக்கா சொல்றேன், இது வெங்கடல் கடல், வெங்கடல் இதுவே கிடையாது, சொல்லு கிடையாது. அதான் புரிஞ்சுக்கிறீங்க, வெங்கடல் என்பது கிடையாது. இப்ப வெண்கடல் இருக்குது, வெண்கடல். வெண்கடல்னா வெண்மை நிறத்தை உடைய கடல், தண்ணீர் வெண்மை நிறமா இருக்கும், அப்படி கூட இருக்கும், வெண்கடல் அப்படின்னு இருக்குது. ஆனா வெண்கடல் அப்படின்னு கிடையாது. எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். செங்கடல் சொல்லலாம் ஐயா. செங்கடல், செம்மை கூட்டல் கடல். ஏன் செங்கடல் வச்சுக்கிறீங்களே, அவ்வளவுதானே. செங்கடலை எடுத்துக்காட்டு வச்சுக்கிறீங்க. செங்கடல் போடும்போது செம்மை கூட்டல் கடல் என்று வருகிறது, செம்மை கூட்டல் கடல் என்று வருகிறது. அப்ப செம்மை கூட்டல் கடல் என்று வருகின்ற பொழுது ஈறுபுதல் விதிப்படி மைவிதி கெட்டு செம்கடல் என்று வருகிறது. அப்ப செம்கடல் என்று வருகின்ற பொழுது இங்க
முன்னின்ற மெய்தீர்தல். இந்த மெய்யானது எப்படி தெரிகிறது? இந்த எழுத்துக்கு இணை எழுத்தாக தெரிகிறது. இங்கு வந்தா காவே வரும். அவ்வளவு. சிங்கம் வருமா? அப்ப இங்கு வந்தா காதே வரும், வேற வராது. அப்படிங்கிறப்ப என்ன ஆகும்? செம்கூட்டல் கடல் செங்கடல் என்று மாறுகிறது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? எடுத்துக்காட்டு வந்துருச்சா? ஜெகலையாட்ட கேட்டதுனால ஒரு ஐடியா கிடைச்சு. நான் வெங்கடல் சொன்னேன், இன்னொருத்தர் செங்கடல் சொல்லிட்டாரு. செங்கடலை வச்சு அழகா சொல்லியாச்சு. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? தலையாட்டுங்க. புரிஞ்சு தலை. இங்க அப்படியே உட்காந்துக்கிட்டீங்கன்னா நான் என்னவோ பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி ஆயிரும். ஆனா தலையை சும்மா ஜாலியா ஆட்டுங்க. சரிங்களா? மீண்டும் ஒரு முறை சொல்லுங்க. மீண்டும் ஒரு முறை. வேற ஒண்ணும் இல்லைங்க. இப்ப செங்கடலுக்கே சொல்றேன். செங்கடலை பிரிச்சோம்னா செம்மை கூட்டல் கடல் என்று வருகிறது. செம்மைனா சிவப்பு கடல். சில நேரங்கள்ல கடல் தண்ணி எப்படி இருக்கு? சிவப்பாவும் மாறு பார்த்திருக்கீங்களா? ஒரு பக்கம் சிவப்பா இருக்கும், ஒரு பக்கம் கருப்பா இருக்கும்யா. ஒரு பக்கம் சிவப்பா இருக்கும், ஒரு பக்கம் ஊதா கலர்ல இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்குது, நான் பார்த்திருக்கேன். மண்ணு தன்மையை பொறுத்து அந்த தன்மையை பொறுத்து என்ன ஆகும்? அந்த நிறமானது மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப அந்த அடிப்படையில செங்கடல் அப்படிங்கிறது செம்மை கூட்டல் கடல் என்று வருகிறது. ஈர்வரு விதிப்படி மை விதி கெடுகிறது. கெட்ட பிறகு செம் கூட்டல் கடல் என்று வருகிறது. இந்த கடல் என்று சொல்லக்கூடிய வறுமொழியில இதோட முதல் எழுத்து கா இருந்துச்சுன்னா இதற்கு இணை எழுத்து கண்டிப்பாக வரும். இணை எழுத்துன்னு ஏற்கனவே ஒரு நடத்திருக்கேன், ஞாபகம் இருக்குங்களா? நடத்திருக்கீங்க. ஆமா. அப்ப திரும்ப நடத்துக்கியான்னு சொன்னீங்கன்னா அப்ப நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து வரணும் நான். ஆமா, மறுபடிக்கும் புரட்டாளது ஆரம்பிக்கிற மாதிரி ஆயிடக்கூடாது. ஏன்னா நான் படிப்படியாத்தான் வந்திருக்கேன். சூரிய ஒரு படத்தை சொல்லுவால, அப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து வா புரட்டா கொண்டு வாப்பா, இல்ல அது மாதிரி ஆயிடக்கூடாது. ஏன்னா திரும்ப போயிட்டோம்னா காலம் போயிட்டே இருக்கு. சரிங்களா? அப்ப கூட்டல் கடல் செங்கடல் என்று மாறுகிறது. அப்ப முன்னின்ற மெய்தீர்தல் விதி வந்துச்சுன்னா இதுதான் அடிப்படை தன்மையில வரக்கூடிய உணர்ச்சிகள். தெரிஞ்சுக்கிட்டீங்களா? வேற எதுவும் சந்தேகம் இருக்குங்களா? ஐயா ஒண்ணு இல்லை. அப்படி கேளுங்க. ஐயா, செம்மண் அப்படிங்கிறது எப்படி வரும் ஐயா? செம்மண் செம்மண் தான். அதாவது அதை செம்மண் பிரிப்பாங்க. அதாவது செம்மை கூட்டல் மனிதாம செம்மண். செம்மை கூட்டல் மனிதே செம்மண். இதுல ஈடுபாடு விதிப்படி மை விதி கெட்டு, நல்லா கவனிச்சுக்கிறீங்க, ஈடுபாடு விதிப்படி மை விதி கெட்டு செம்கூட்டல் மண் செம்மண். அவ்வளவுதான். ஏன் தெரியுமா புணர்ல? சொல்லுங்க பார்ப்போம். வறுமொழியில மா இருக்கு. கேச தப்ப என்று சொல்லக்கூடிய 4 எழுத்துக்கள் வறுமொழியில முதல் எழுத்தாக இருந்தால் மட்டும்தான் இதற்கு இணை எழுத்தாக மாறி வரக்கூடிய. இப்ப செம்கூட்டல் மண்ணுக்கு பதிலா கண்ணை போடுங்களேன். செங்கல். அவ்வளவுதான். அந்த வந்துருச்சா பத்தீங்களா? இப்ப கா வந்தா அப்ப கேச தப்ப என்று சொல்லக்கூடிய 4 எழுத்துக்கள். இதுதான் இலக்கண அடிப்படையில வரையறுக்கப்பட்ட எழுத்து. மற்ற எந்த எழுத்துக்களை சுத்தி பக்கத்துல ஒற்றெழுத்து வராது. காசா தப்பா அப்படிங்கிறது வறுமொழியில முதலெழுத்தாக இருந்தால் இதற்கு இணையான ஒற்றெழுத்து கண்டிப்பாக வரும். அதே விதி. சரிங்களா? வறுமொழியில இது வரணும். காசா தப்பா வந்தா கண்டிப்பாக ஒற்றெழுத்து. செங்கல் அப்படிங்கறது செம்மை கூட்டல் கல் அப்படின்னு பிரிச்சு. ஆமா. செங்கல் அப்படிங்கிறீங்கல்ல, செங்கல் பிரிக்கும் போது எப்படி பிரிக்கிறீங்க? செம்மை கூட்டல் கல் தான் பிரிக்கீங்க. செம்மை கூட்டல் கல் பிரிக்கீங்க. அப்ப ஈடுபாடு விதிப்படி மை விதி கெடுது. முன்னின்ற மெய்தீர்தல் விதிப்படி இம்மு போய் இந்த காக்கி இணையான ஒரு மெய்யெழுத்து சேருது. அப்ப காக்கி இணையான மெய்யெழுத்து இங்குதானே, ஆனா செங்கல் அப்படின்னு. சரிங்களா? அதே மாதிரி பொங்கல் சொல்றீங்கல்ல, பொங்கல். இப்ப நான் கேட்பேன், இப்ப நான் ஒரு ஆளை கேட்கிறேன். சிவகுமார் ஐயா வாங்க. எஸ்கே சிவகுமார். வணக்கம் ஐயா. இப்ப பொங்கல் இருக்குல்ல? ஆமாய்யா. பொங்கல்ல எந்த இல்லையா வரும்? இல்ல வரும். எந்த லா வரும்? செவத்துல ஊருக்குள்ள பள்ளி அந்த இல்லு வரும். புரியல? இல்லையா வரல. இல்லுக்கு பேர் என்ன? அந்த இல்லுக்கு இந்த இல்லுன்னு சொன்னீங்கல்ல, குண்டுலான்னு சொல்லுவாங்கல்ல, இந்த இல்லு. பொங்கல் போட்டாச்சு. இந்த பொங்கல் போட்டா நம்ம சாப்பிடுறோம் பொங்கல் அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஆமா, பொங்கி வர்றது பொங்கல். ஆமா, பொங்கி வரக்கூடியது பொங்கல். சரி, அதே இந்த இல்லு போட்டா தெரியலையா? பொங்கி வரும் கல். அப்ப எல்லா கல் ஆயிரும்.
பொங்கக்கூடிய பனங்கல். கல்லுங்கிறது ஆமா பழங்கள் சொல்றோம்ல, தென்னங்கல் பழங்கள் சொல்றோம்ல, அந்த கல் ஆயிரும். அப்ப இந்த பொங்கல் அப்படிங்கிறதுக்கு இலக்கண குறிப்பு என்ன தெரியுமா? இந்த பொங்கல் என்ற இலக்கண குறிப்பு தொழிற்பெயர். பொங்கல்னாலும் தொழில் தானே, அல்லுங்கிற விதி இருக்கு. பொங்கு கூட்டல் அல். இப்போ பொங்கு கூட்டல் அல் என்று வருகின்ற பொழுது அல்லுங்கிறது என்னது? தொழிற்பெயர் விதியில வரக்கூடிய. சரிங்களா? சரி, இப்ப இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா? பொங்கல் போடும்போது மேல் நோக்கு நகர இல்லு, மேல் நோக்கு நகர இல்லு போடுகின்ற பொழுது பொங்குகின்ற கல், பொங்குகின்ற பொங்கல், சோறு பொங்குன்னு சொல்றோம். அதே இதை இந்த இல்லு பொதுலகர இல்லு போட்டோம்னா பொங்கி வரக்கூடிய கல்லுங்கிற பொருள். சரிங்களா? அப்ப அந்த அமைப்புல செம்மை கூட்டல்கள் செங்கல் சொன்னோம், வெம்மை கூட்டல்கள் வெங்கல் சொன்னோம், எல்லாம் சொல்லிட்டு வந்தோம். அப்ப அந்த அடிப்படையில வெஞ்சிலம்ங்கிறது வெம்மை கூட்டல் சீலமாக மாறி இருக்கிறது. மைவிதி கெட்டு எம் கூட்டல் சீலம் வெஞ்சிலம் என்று முன்னின்ற மெய்த விதிப்படி இந்த வெஞ்சிலம்ங்கிறது மாறி வந்திருக்கிறது. இவ்வளவு விளக்கம் பார்த்தோமா? சரி, அடுத்த விதிக்கு போயிடுவோமா? இப்ப பொங்கல் பார்த்தாச்சு, முன்னின்ற மெய்தீர்த்தல் பார்த்தாச்சு. அடுத்து இனமிகள் போடுறான். இனமிகள் இப்ப நம்ம என்ன சொன்னானோ அதுவே இப்ப அடுத்த விதியில வரப்போகுது. இனமிகள் அப்படிங்கிறது. இனமிகள்லாம் வேற ஒன்றும் இல்லை, சொந்தக்காரன் சேர்றது, அவ்வளவுதான். சொந்தக்காரன் சேர்ந்துக்கிறது, அதை இனமிகள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். சரிங்களா? சரி, இப்ப பாருங்க, இனமிகள் அப்படிங்கிறது. இனமிகள்